ஸ்டாக்ஸ் மஹாட் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று பங்குச் சந்தையில் முக்கியமான செய்திகளை பார்ப்போம். ஜனவரி 29 அன்று சென்செக்ஸ் 1240.90 புள்ளிகள் அல்லது 1.76% உயர்ந்து 71,941.57 ஆகவும், நிஃப்டி 385 புள்ளிகள் அல்லது 1.80% உயர்ந்து 21,737.60 ஆகவும் இருந்தது. சுமார் 1545 பங்குகள் ஏற்றம் கண்டன. 1042 பங்குகள் சரிந்தன. 92 பங்குகளில் எந்த மாற்றமும் இல்லை. டாப் 5 கெய்னர்ஸ் ONGC, ரிலையன்ஸ், கோல் இண்டியா, அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸ். டாப் 5 லூசர்ஸ் சிப்ல, ஐடிசி, இன்ஃபோசிஸ், LTI மைண்ட்ரி, பஜாஜ் ஆட்டோ. இப்போது தனிப்பட்ட பங்குகள் பற்றிய செய்திகளை பார்ப்போம். IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு எதிரான நடுவர் நடவடிக்கைகளில் இந்த திட்டத்திற்காக அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு நோக்க வாகனம் SPV ஏடேஷி அவுரங்காபாத் டோல்வேக்கு YATL ஆதரவாக நடுவர் தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்பை வழங்கியதாக IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்களின் பங்குகள் ஒரு நாள் கழித்து 19.92% உயர்ந்தன. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பங்கு 4.01% உயர்ந்து வலுவான Q3 முடிவுகளுக்கு பிறகு ஆல் டைம் ஹாய் மதிப்பை எட்டியது. NBFCயின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள சொத்து 20.7% உயர்ந்து 2.14 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது. நிறுவனத்தின் ஒதுக்கீடு 37%, நிகர லாபம் 4% உயர்ந்தது. டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 248 கோடி மதிப்புள்ள பங்குகள் பரிமாற்றத்தில் கையாண்ட பிறகு டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்குகள் 5% உயர்ந்தன. டிசம்பர் காலாண்டில் நிகர லாபம் ஆண்டுக்கு 72% உயர்ந்து 34.7 கோடி ரூபாயாக இருந்தது. அதே நேரத்தில் வருவாய் 27% உயர்ந்து 64.8 கோடி ரூபாயாக இருந்தது. SBI கார்டுகள் டிசம்பர் காலாண்டில் நிறுவனத்தின் சொத்து தரம் மோசமடைந்ததை அடுத்து SBI கார்டுகள் மற்றும் பேமெண்ட் சர்வீசஸ் பங்குகள் 5.74% சரிந்தன. SBI கார்டுகள் மற்றும் பேமெண்ட் சர்வீசஸ் லிமிடெட் நிறுவனத்தின் ENPA மற்றும் NNPA ஆகியவை முந்தைய காலாண்டை விட 2.64% மற்றும் 0.96% உயர்ந்துள்ளன. மகாராஷ்டிரா சீம்லெஸ் தடையற்ற குழாய்களை வழங்குவதற்காக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனிடமிருந்து சுமார் 116 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 ஒப்பந்தங்களை நிறுவனம் வென்றதை அடுத்து மகாராஷ்டிரா சீம்லெஸ் பங்குகள் 5.62% உயர்ந்தன. மாக்ரோடெக் டெவலப்பர்ஸ் Q3 முடிவுகளில் நிறுவனம் நட்சத்திர எண்களை அறிவித்த பின்னர் முதலீட்டாளர்கள் பங்குகளில் லாபத்தை பதிவு செய்த பின்னர் மேக்ரோடெக் டெவலப்பர்கள் கிட்டத்தட்ட 1.8% சரிந்தன. கடந்த 3 மாதங்களில் இந்த பங்கு 40% உயர்ந்துள்ளது. மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ் மகாராஷ்டிராவின் நாசிக்கில் உள்ள தனது கிடங்கை 1,00,000 சதுர அடி விரிவாக்கம் செய்வதாக நிறுவனம் அறிவித்ததை அடுத்து மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ் பங்குகள் 1.5% உயர்ந்தன. நிறுவனம் ஒரு புதிய 3,00,000 சதுர அடி வசதியையும் அறிவித்தது. நாசிக்கில் அதன் கிடங்கு தடம் 5,00,000 சதுர அடியாக இருந்தது. இந்த பங்கு சில லாபங்களை இழந்து 0.89% உயர்வுடன் முடிவடைந்தது. சிப்லா நிறுவனத்தின் நிர்வாக துணைத் தலைவர் பதவியில் இருந்து சமீனா ஹமீத் விலகியதை அடுத்து சிப்லா நிறுவனத்தின் பங்குகள் 2.05% சரிந்தன. இருப்பினும் சுழற்சி முறையில் ஓய்வு பெற வேண்டிய ஒரு நிர்வாகமற்ற இயக்குநராக அவர் தொடர்ந்து நிறுவனத்துடன் தொடர்புடையவராக இருப்பார். SJVN குஜராத் உர்ஜா விகாஸ் நிகாம் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து சூரிய மின்சக்தி திட்டத்தை வாங்கியதாக SJVN நிறுவனம் கூறியதை அடுத்து அதன் பங்குகள் 11.81% உயர்ந்தன. தரையில் பொருத்தப்பட்ட சூரிய சக்தி திட்டத்தை நிறுவனம் தனது முழு உரிமையாளரான துணை நிறுவனமான SJVN கிரீன் எனர்ஜி லிமிடெட் மூலம் 550 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வால்ட் டிஸ்னியின் இந்தியா பிரிவு ரிலையன்ஸ் ஊடக வணிகத்துடன் இணைவதற்கு முன்னதாக அதன் மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட பாதியை இழந்ததாக ப்ளூம்பெர்க் தெரிவித்ததை அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் பங்குகள் 6.8% உயர்ந்து ஆல் டைம் ஹாய் அடைந்தது. 2023ஆம் ஆண்டில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் எண்ணிக்கையின் வேகத்தை அடிப்படையாக கொண்டு IPO போக்கு 2024ஆம் ஆண்டிலும் தொடர்கிறது. 16 நிறுவனங்கள் ஏற்கனவே ஜனவரியில் அறிமுகமாகிவிட்டன. மேலும் 6 நிறுவனங்கள் இந்த மாதம் பட்டியலிட திட்டமிடப்பட்டுள்ளன. மொத்த புதிய பட்டியல்களின் எண்ணிக்கை 22 ஆக உள்ளது. ஓலா எலக்ட்ரிக், ஃபர்ஸ்ட் கிரை, ஆகாஷ், ஃபோன்பே, ஸ்விக்கி, பேயு இந்தியா, மோபிக்விக், ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ், யூனிகாமர்ஸ், ஓயோ மற்றும் பார்ம் ஈசி ஆகியவை இந்த ஆண்டு பங்குச் சந்தையில் அறிமுகமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. நாளை சந்தை செய்திகளுடன் மற்றொரு வீடியோவுடன் பார்ப்போம். வணக்கம்.